ஒரு நிமிஷம். அதாவது நான் சொன்ன இந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் போனாலே தடைகள் இருக்கீங்களா? என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்தால் நான் போனால் என்ன ஆகும்? தடை உடைக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை அதுக்கு சில பேருக்கு விதர்ப்பமாக இருக்கலாம், அது எப்படி நம்ம போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவதாசனாகிய செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. ஆமென் அல்லேலூயா. இப்போ அவர் நம்ம பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே இருந்துச்சுன்னா தடைகள் தகர்க்கப்படும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பெரிய பர்வதமான தடை இருக்கலாம், பரிசுத்தத்தில் இல்லை நோய்களில், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கலாம். அதை பார்த்து சொல்லுங்கள், பெரிய பர்வதம் நீ எம்மாத்திரம், தேவதாசனாகிய, உங்கள் பேரை சொல்லுங்களேன், தேவதாசனாகிய விஜய்க்கு முன்பாக உங்கள் பேரை, ஆமென், நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சொல்லுங்கள். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவதாசனுக்கு முன்பாய் நீ சமபூமி. ஆமென். நீ எம்மாத்திரம், தேவதாசனுக்கு முன் சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்துகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் தவிடுபொடியாக மாறி போகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவதாசனுக்கு முன்பாய் நீ சமபூமி. சொல்லுங்களேன் அதிகாரத்தோடு. ஆமென். தாவீதை போல சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. அதற்கு